புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உலகில் உள்ள அனைத்து பொருள்களுக்கும் உயிர்களுக்கும் தோற்றுவாய் உண்டு. ஒன்று மற்றொன்றிலிருந்து உருவாகிறது. ஏதேனும் ஒன்றை ஆதாரமாக கொண்டே இவை அனைத்தும் தோன்றுகின்றன. இவ்வாறாக தோன்றிய இனி தோன்றவிருக்கின்ற அனைத்துக்கும் ஆதாரமாக தோற்றுவாயாக இருப்பது ஒன்றே ஒன்றுதான். அதுதான் இறையாற்றல். அந்த இறை சக்தி வேறு ஏதேனும் ஒன்றை ஆதாரமாக கொண்டு தோன்றவில்லை, தானே தன்னுள்ளிருந்து தோன்றியுள்ளது. ஆண்டவர் அனாதியானவர். ஆதி என்றால் தொடக்கம், தோற்றுவாய் என்று பொருள். ஆதி என்றால் தொடக்கமற்றது, தோற்றுவாய் இல்லாதது என்று பொருள். அனைத்தின் தொடக்கமாக இறைவன் இருந்தாலும் அவர் எதிலிருந்தும் தொடங்கவில்லை. அவரே தொடக்கம், அவரே தோற்றுவாய். இதனை உணர்த்தும் வகையில்தான் சில திருத்தலங்களில் ஆண்டவன் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். சிவாலயங்களை பொறுத்தவரை சுயம்பு லிங்கமாக அவர் திருக்காட்சி அளிக்கிறார். தானே தோன்றிய ஈஸ்வரர் என்பதால் அவர் தான் தோன்றீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். சிவபெருமானின் இத்தகைய தான் தோன்றீஸ்வரர் திருத்தலங்களில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இலுப்பைக்குடி குறிப்பிடத்தக்கது. இங்கே சிவபெருமானின் முக்கிய அம்சங்களில் ஒருவரான கால பைரவர் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவராக அருளாட்சி புரிகிறார். இரும்பை பொன்னாக மாற்றக்கூடிய ரசவாதியும் ஞான முதிர்ச்சியில் வாழைக்கும்மி பாடல் இயற்றியவருமான கொங்கண சித்தரோடு இந்த திருத்தலம் தொடர்புடையது. வேறு எங்கும் காண இயலாத வகையில் கிரீடமணிந்த தட்சிணாமூர்த்தியும் இங்கே திருக்காட்சி தருகிறார். இத்தகைய பெருமைகள் நிறைந்த இலுப்பைக்குடி தான் தோன்றீஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம். கண்கண்ட காவல் தெய்வமாக வணங்கப்படும் கால பைரவரின் வாகனம் நாய். நன்றியுணர்ச்சி, தோழமை, விழிப்புணர்வு, காவல் காக்கும் கடமை உணர்வு ஆகியவற்றின் அடையாளமாக இந்த நாய் கருதப்படுகிறது. அதனால்தான் காவல் தெய்வமான கால பைரவரின் காலடியில் நாய் நின்றுள்ளது. வழக்கமான ஒற்றை நாய் வாகனத்திற்கு பதிலாக இரட்டை நாய் வாகனத்துடன் காணப்படும் கால பைரவரை தரிசிக்க வேண்டுமா? அப்படியானால் சிவகங்கைக்கு அருகே உள்ள இலுப்பைக்குடிக்கு நீங்கள் வருகை தர வேண்டும். இங்கே உள்ள தான் தோன்றீஸ்வரர் திருக்கோயிலில்தான் இரட்டை நாய் வாகனத்துடன் பைரவர் திருக்காட்சி அளிக்கிறார். அது சரி, இந்த திருத்தலத்திற்கு இலுப்பைக்குடி என்ற திருப்பெயர் எப்படி ஏற்பட்டது? இங்கே தான் தோன்றீஸ்வரர் எப்படி தோன்றினார்? இவை குறித்து அறிய இந்த திருத்தலம் தொடர்பான ஸ்தல புராண கதையை முதலில் காண்போம். முன்னொரு காலத்தில் கும்பாண்டகன் என்ற அரக்கன் முனிவர்களையும் தேவர்களையும் அப்பாவி மனிதர்களையும் கொடுமைப்படுத்தி வந்தான். இந்திரனோடு போரிட்டு வென்று தேவலோகத்தையும் அவன் கைப்பற்றிக் கொண்டான். இதனால் ராஜ்யத்தை இழந்த இந்திரன் இதர தேவர்களோடு பூலோகத்திற்கு வந்து சிவகங்கை கருகே இலுப்பை மரங்கள் நிறைந்திருந்த வனப்பகுதி ஒன்றில் தஞ்சம் புகுந்தான். அங்கே சிவபெருமானை இந்திராதி தேவர்கள் மனமுருகி வழிபட்டு வந்தனர். அவர்களது பக்திக்கு இறங்கி ஒளி வடிவிலான சிவலிங்கம் ஒன்று அந்த வனப்பகுதியில் தோன்றியது. அந்த சிவலிங்கத்திலிருந்து சிவபெருமானின் உக்கிர வடிவமான பைரவர் வெளிப்பட்டு அரக்கன் கும்பாண்டகனை வதம் செய்தார். இந்திரனுக்கு தேவலோகத்தை திருப்பிக் கொடுத்தார். இந்திரனின் வேண்டுகோளை ஏற்று அந்த இலுப்பை வனத்திலேயே சுயம்பு மூர்த்தியாகவும் பைரவ மூர்த்தியாகவும் சிவபெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். முன்பு இலுப்பை காடாக இருந்து பின்னர் பொதுமக்கள் குடியிருக்கும் ஊராக மாறியதால் இந்த திருத்தலத்திற்கு இலுப்பைக்குடி என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாக ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது.
இந்திரனின் வேண்டுகோளை ஏற்று பேரொளி வீசும் சுயம்புலிங்கமாக சிவபெருமான் இங்கே தோன்றியதால் இந்த திருத்தலத்தின் மூலவருக்கு சுயம் பிரகாச ஈஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாம். அதுவே தூய தமிழில் தான்தோன்றீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. இலுப்பைக்குடி தான்தோன்றீஸ்வரர் திருக்கோவிலில் மூலவர் தான்தோன்றீஸ்வரருக்கு இணையாக சிவனின் அம்சமான பைரவரும் முக்கிய கடவுளாக வணங்கப்படுகிறார். இங்கே தனிச்சன்னதி கொண்டுள்ள பைரவர் ஸ்வர்ணாகர்ஷண பைரவராக விளங்குவது சிறப்பம்சமாகும். கொங்கண சித்தருக்கு ஸ்வர்ணம் எனப்படும் தங்கத்தை தந்து அருளியதால் இவர் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவராக திருக்காட்சி அளிக்கிறார். 18 சித்தர்களில் ஒருவரான கொங்கண சித்தருக்கு ரசவாதம் எனப்படும் வேதியியல் துறையில் மிகுந்த ஆர்வம் உண்டு. கன்னியாகுமரி மாவட்டம் மருந்துவாழ் மலையில் தவம் புரிந்து வந்த காகபுஜண்டர் என்ற மூத்த சித்தரை அணுகிய கொங்கண சித்தர் ரசவாதத்தின் மூலம் இரும்பை பொன்னாக்கும் வித்தையை கற்றுத்தருமாறு கேட்டுள்ளார். அதற்கு சிவபெருமானின் அருள் இருந்தால் மட்டுமே அந்த வித்தை கைகூடும் என்று தெரிவித்த காகபுஜண்டர் இலுப்பை வனத்திற்கு சென்று சிவனை நோக்கி தவம் புரியுமாறு கொங்கணரிடம் கூறியுள்ளார். அதன்படி இலுப்பை வனத்திற்கு வந்து தவம் புரிந்த கொங்கண சித்தருக்கு பைரவமூர்த்தியின் வடிவில் சிவபெருமான் தோன்றி இரும்பை தங்கமாக்கும் வித்தையை கற்றுக் கொடுத்தாராம். அதன்படி இரும்பை தங்கமாக கொங்கண சித்தர் மாற்றிய போது அது ஜோதி வடிவில் மின்னியதாம். அந்த தங்கத்தை கொங்கண சித்தர் எடுக்க முயன்றபோது அது பூமிக்குள் புதைந்து சிவலிங்கமாக காட்சியளித்ததாம். இதனால் கொங்கண சித்தர் தங்கத்தின் மீதான மோகத்தை விட்டு ஞானம் பெற்றதாக ஸ்தல புராண தகவல் தெரிவிக்கிறது. சிவபெருமான் பைரவராக வந்து தங்கம் செய்யும் வித்தையை அருளியதால் அவர் ஸ்வர்ணாகர்ஷண பைரவராக இங்கே திருக்காட்சி தருகிறார். மகாவிஷ்ணுவைப் போல சிவபெருமான் மண்ணில் அவதாரம் எடுப்பதில்லை. இருந்தபோதிலும் தேவைப்படும் போது தமது ஆற்றலின் ஒரு பகுதியை தமது அம்சமாக தோற்றுவிக்கிறார். இத்தகைய சிவமூர்த்திகளில் 5 குணங்களின் அடிப்படையில் பஞ்சகுண சிவமூர்த்திகளை சைவம் வகைப்படுத்தியுள்ளது. அதன்படி உக்கிரமூர்த்தியாக பைரவரும், சாந்தமூர்த்தியாக தட்சிணாமூர்த்தியும், வசீகரமூர்த்தியாக பிக்காடனரும், ஆனந்தமூர்த்தியாக நடராஜரும், கருணாமூர்த்தியாக சோமாஸ்கந்தரும் போற்றப்படுகின்றனர். அவர்களுள் உக்ரமூர்த்தி எனப்படும் பைரவரோடு தொடர்புடைய இலுப்பைக்குடி தான்தோன்றீஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலயவலம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தேவார பாடல் பெற்ற பழமையான தான்தோன்றீஸ்வரர் திருக்கோவில் மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூரில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்தில் அருள்பாலிக்கும் வாழ்நெடுங்கண்ணி அம்மன் உடனுரை தான்தோன்றீஸ்வரரை திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகிய இருவரும் தேவார பதிகங்கள் பாடி போற்றியுள்ளனர். ஆனால் சிவகங்கை மாவட்டம் இலுப்பைக்குடியில் உள்ள தான்தோன்றீஸ்வரர் திருக்கோவில் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் அல்ல. இருப்பினும் ரசவாத வித்தையில் நாட்டம் கொண்டு சிவபெருமான் அருளால் ஞான வைராக்கியம் பெற்ற கொங்கண சித்தரோடு இந்த திருத்தலம் தொடர்பு கொண்டுள்ளது. ஆகையால் கொங்கண சித்தர் பாடியிருக்கும் வாழைக்கும்மி பாடல் இந்த திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானுக்கு பொருத்தமாக அமைந்துள்ளது. அதன் 12வது பாடல் அரிக்கு முந்தினது அவ்வெழுத்தாம், பின்னும் அரிக்குள் நின்றதும் அஞ்செழுத்தாம், தரிக்குள் முந்தினது அஞ்செழுத்தாம், வாசி பரிக்குள் நின்றதும் அஞ்செழுத்தாம் என்று சிவபெருமானின் பெருமையை துதிக்கிறது. அரி எனப்படும் மகாவிஷ்ணுக்கு முன்பாகவே தோன்றிய எழுத்து சிவபெருமானுக்கு உரிய நமசிவாய என்ற 5 எழுத்தாகும். பின்னர் அந்த அரியின் ஆற்றலாக எழுந்து நின்றதும் சிவபெருமானின் 5 எழுத்தாகும். உலகில் பல்வேறு படைப்புகள் தோன்றுவதற்கு மூல காரணமாக முந்தி இருப்பதும் 5 எழுத்தாகும். அவ்வாறு தோன்றிய மனிதர் உள்ளிட்ட உயிரினங்களின் மூச்சுக்காற்றாக நிற்பதும் நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரமாகும் என்று இந்த பாடல் வரிகளுக்கு பொருள்.
அவ்விதம் தானே முதலில் தோன்றி அனைத்துக்கும் மூலவித்தாக விளங்கும் சிவபெருமான் தான்தோன்றீஸ்வரராக அருள்பாலிக்கும் இலுப்பைக்குடி திருத்தலம் தொடர்பான ஆலய வலம் நிகழ்ச்சி தொடர்கிறது. பைரவ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் 9 நகரத்தார் திருக்கோயில்களில் ஒன்றாக இலுப்பைக்குடி தான்தோன்றீஸ்வரர் ஆலயம் திகழ்கிறது. கோவிலுக்கு சென்றதும் நீண்ட மதில் சுவருக்கு மத்தியில் 5 அடுக்குகளுடன் கூடிய கோபுர நுழைவாயில் பக்தர்களை கம்பீரமாக வரவேற்கிறது. அதன் வழியாக உள்ளே நுழைந்தால் 2 அடுக்குகள் கொண்ட மற்றொரு சிறிய கோபுரம் காணப்படுகிறது. அந்த கோபுர நுழைவாயிலை தாண்டி சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட தூண்களை கொண்டிருக்கும் மண்டபத்தை கடந்து மூலவர் சன்னதிக்கு செல்ல வேண்டும். உள்ளே கருவறைக்குள் சுயம்புலிங்கமான சிவபெருமான் சிறிய உருவில் எளிமையாக திருக்காட்சி அளிக்கிறார். சிவன் சன்னதிக்கு எதிரே உள்ள மண்டபத் தூண் ஒன்றில் 1 அங்குல அளவே உள்ள குட்டி விநாயகரின் உருவம் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த சிறிய சிலையில் விநாயகரின் கண் இமை, விரல் நகங்கள் ஆகியவை துல்லியமாக தெரியும்படி நேர்த்தியாக செதுக்கியிருப்பது முற்கால சிற்பிகளின் கைவண்ணத்திற்கு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக உள்ளது. இதேபோல் மூலவர் சந்நிதியை சுற்றியுள்ள கோஷ்டத்திலும் மற்றொரு விநாயகர், சிவலிங்கத்திற்கு பால் சுரக்கும் காமதேனு ஆகிய சிறிய சிற்பங்கள் மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் செதுக்கப்பட்டுள்ளன. மூலவர் சன்னதி கோஷ்டத்தில் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்திக்கு சிறிய சன்னதி உள்ளது. மற்ற திருத்தலங்களில் தலையில் சடைமுடியுடன் காணப்படும் தட்சிணாமூர்த்தி இந்த ஆலயத்தில் வித்தியாசமாக கிரீடம் அணிந்தபடி திருக்காட்சி அளிக்கிறார். லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகியோரும் கோஷ்ட தெய்வங்களாக அருள் பாலிக்கின்றனர். சிறிய தனிச்சன்னதியில் சண்டிகேஸ்வரர் வீற்றிருக்கிறார். தான்தோன்றீஸ்வரர் திருக்கோயிலில் அம்மனுக்கு தனிச்சன்னதி உள்ளது. திருவாட்சியுடன் நின்ற கோலத்தில் அம்பாள் திருக்காட்சி தருகிறார். கருணை பொழியும் திருமுகத்தோடு அழகே வடிவாய் காட்சி தரும் அம்மனுக்கு சௌந்தர நாயகி என்று திருப்பெயர். அம்மன் சன்னதிக்கு எதிரே உள்ள தூண் ஒன்றில் பராசக்தியின் போர்ப்படை தளபதியான வாராகி அம்மன் தரிசனம் அளிக்கிறார். சிம்ம வாகனத்தின் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் வாராகி வீற்றிருக்கிறார். மாதந்தோறும் பஞ்சமி நாட்களில் வாராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. குழந்தை பேறு மற்றும் சுகப்பிரசவத்திற்கு அருளும் தெய்வமாக வாராகி வணங்கப்படுகிறார். இந்த ஆலயத்தில் தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கும் பிள்ளையாருக்கு வரசித்தி விநாயகர் என்று திருப்பெயர். இதேபோல் வள்ளி தேவசேனை சமேத சுப்பிரமணியராக முருகப்பெருமானும் தனிச்சன்னதியில் அருளாட்சி புரிகிறார். ஆடல் அரசரான நடராஜர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, பெருமாள், மகாலட்சுமி ஆகியோரும் தனிச்சன்னதிகளில் எழுந்தருளியுள்ளனர். கொங்கண சித்தர் சிவபெருமானின் அம்சமான பைரவரின் அருளால் உயர்ந்த மாற்றிலான தங்கம் தயாரித்த இடமே தற்போது காரைக்குடி அருகேயுள்ள மாத்தூர் ஆகும். இங்கே கொங்கண சித்தருக்கு கூடுதலாக 500 மாற்றிலான தூய தங்கம் தயாரிக்கும் வித்தையை அருளியதால் 500ஈஸ்வரர் என்ற திருப்பெயரில் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிறார். இத்தகைய அபூர்வ சிவத்தலமான மாத்தூரோடு தொடர்புடைய
மற்றொரு புனித சிவத்தலமான இலுப்பைக்குடி தான்தோன்றீஸ்வரர் திருக்கோவில் குறித்த ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தான்தோன்றீஸ்வரர் என்ற திருப்பெயரில் சிவபெருமான் எழுந்தருளியிருக்கும் தேவார பாடல் பெறாத பிரபல சிவத்தலங்கள் தமிழகத்தின் சில இடங்களில் அமைந்துள்ளன. அவற்றுள் சேலம் மாவட்டம் வேலூரில் அறம் வளர்த்த அம்மன் உடனுறை தான்தோன்றீஸ்வரர் திருக்கோவில், திருச்சி உறையூரில் குங்குமவல்லி அம்மன் உடனுறை தான்தோன்றீஸ்வரர் திருக்கோவில், சென்னை அம்பத்தூர் அருகேயுள்ள உரகடத்தில் அமிர்தவல்லி அம்மன் உடனுறை தான்தோன்றீஸ்வரர் திருக்கோவில் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. அந்த வரிசையில் சிவகங்கை மாவட்டம் இலுப்பைக்குடியில் அமைந்திருக்கும் சவுந்தரநாயகி அம்மன் உடனுறை தான்தோன்றீஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இலுப்பைக்குடி தான்தோன்றீஸ்வரர் திருக்கோயிலின் முக்கிய தெய்வமான ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் தனிச்சன்னதி ஒன்றில் நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார். ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் என்பதால் வழக்கமாக திருக்கரத்தில் ஏந்தியிருக்கும் கபாலத்திற்கு பதிலாக அட்சய பாத்திரத்துடன் இங்கே பைரவர் காட்சி தருகிறார். அவரது திருப்பாதங்களுக்கு அருகே 2 நாய் வாகனங்கள் இருப்பது வேறு எங்கும் காண முடியாத அபூர்வ காட்சியாகும். பைரவரின் வலது புறம் உள்ள நாய் கீழே அமர்ந்த நிலையில் சுவாமியின் திருப்பாதங்களை பார்த்தபடி உள்ளது. இடது புறத்தில் மற்றொரு நாய் நின்று கொண்டிருக்கிறது. பைரவர் சன்னதியின் கீழே யந்திர பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. மாதந்தோறும் தேய்பிறை அஷ்டமியில் ஸ்வர்ணாகர்ஷண பைரவருக்கு சிறப்பு யாகம் நடத்தப்படுகிறது. அப்போது 16 கலசங்களை வைத்து பூஜித்து அந்த புனித நீரால் சிவன், அம்பாள் மற்றும் பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகளும் கோமாதா பூஜையும் நடத்தப்படுகின்றன. தீராத நோய் மற்றும் கிரக தோஷங்கள் நீங்க ஸ்வர்ணாகர்ஷண பைரவருக்கு வடைமாலை அணிவித்தும் சிறப்பு பூஜை செய்தும் வேண்டிக் கொள்கிறார்கள். நோய் மற்றும் கிரகதோஷம் நீங்கி பலன் பெற்றவர்கள் பைரவர் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றியும் வடைமாலை அணிவித்தும் நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். குடும்பத்தில் செல்வம் பெருகவும் விரைவில் திருமணம் நடைபெறவும் பித்ரு தோஷங்கள் நீங்கவும் புத்திர பாக்கியம் உருவாகவும் சிவன், அம்பாள் மற்றும் பைரவரை வேண்டிக் கொள்ளும் பக்தர்கள் சிறப்பு பூஜைகளை செய்வதோடு நேர்த்திக் கடன்களையும் நிறைவேற்றுகிறார்கள். இலுப்பைக்குடி பைரவர் சன்னதிக்கு எதிரே ஒரு தூணில் நாய் உருவம் வரையப்பட்ட நாய்க்கடி பலகை உள்ளது. நாய்க்கடியால் துன்புறுவோர் இந்த ஆலயத்தின் அருகே உள்ள பைரவ தீர்த்தம் என்ற திருக்குளத்தில் நீராடிவிட்டு கோயிலுக்கு வந்து நாய்க்கடி பலகை தூணை சுற்றி வந்து பைரவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த ஆலயத்தின் தூண் ஒன்றில் சிவலிங்கத்தை கொங்கண சித்தர் வழிபடுகின்ற சிற்பம் சிறப்பாக செதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தில் நவக்கிரக சன்னதி அமைந்திருப்பதோடு சனி பகவானுக்கும் தனிச்சன்னதி உள்ளது. இலுப்பைக்குடி தான்தோன்றீஸ்வரர் திருக்கோவில் மிக பழமையானதாக கூறப்படுகின்ற போதிலும் தற்போதுள்ள ஆலயம் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக தெரிகிறது. இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவ விழா விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அப்போது கொங்கண சித்தர் புறப்பாடு உற்சவம் வெகு சிறப்பாக நடத்தப்படுகிறது. ஐப்பசி மாதத்தில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகமும், கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகை உற்சவமும், மாசி மாதத்தில் மகா சிவராத்திரியும் உற்சாகமாக கொண்டாடப்படுகின்றன. மாதந்தோறும் வளர்பிறை, தேய்பிறை, பிரதோஷ தினங்களில் சிறப்பு வழிபாடும் நடத்தப்படுகிறது. இலுப்பைக்குடி தான்தோன்றீஸ்வரர் திருக்கோவில் தினந்தோறும் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும்,
பின்னர் மாலை 4 மணி முதல் இரவு 7:30 மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது. இலுப்பைக்குடி திருத்தலம் சிவகங்கையிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும் மதுரையில் இருந்து 34 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. அங்கு ஒரு முறையேனும் சென்று தான்தோன்றீஸ்வரரையும் ஸ்வர்ணாகர்ஷண பைரவரையும் வணங்கி வழிபட்டால் வாழ்க்கை தங்கம் போல் ஜொலிக்கும், செழிக்கும் என்பதில் ஐயமில்லை. அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம். Thank you.